தம்பி, நம்ம 6ஆவது வருஷம் டோர்னமெண்ட் நடத்த போகிறோம். வசூல் ஆரம்பிக்கணும். போய் நம்ம பஞ்சாயத்துகிட்ட இருந்து ஆரம்பிச்சிருவோமா? ஆமாண்ணே. அவர் வெயிட்டாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். வா போவோம். சரிண்ணே. ஏன் மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் வேலை இருக்குது, கொஞ்சம் பார்த்து கொடுத்துருங்க. ஆமாம். என்ன பஞ்சாயத்து? யாரு? நாங்கள் தான். வாங்க வாங்க, இளைஞர்கள் வாங்க. இன்னும் நம்மளை தேடி இன்னைக்கு வந்திருக்கீங்க. அதுவா பஞ்சாயத்து? நம்ம ஊரில் இந்த வருஷம் கிரிக்கெட் போட்டி நடத்தும்ல, 6ஆவது முறையா. அதுக்கு தான் கொண்ட ஒரு ப்ரைஸை போட்டு போகலான்னு வந்தோம். எப்படி எத்தனை ப்ரைஸ் எழுதிக்கிறலாம் வந்துடல? தம்பி பிரைஸ் சொல்லுங்க தம்பி, அப்படின்னா தான் எந்த பிரைஸ் கொடுக்கணும்னு நம்மளால முடிவு பண்ண முடியும். அப்படியாண்ணே? நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 12,000 ரூபா வச்சுருக்கோம்ண்ணே. 12,000? செகண்ட் பிரைஸ் தம்பி? செகண்ட் ப்ரைஸ் 8,000 ரூபாண்ணே. அதுக்கடுத்து? அதுக்கப்புறம் 5,000 ரூபாண்ணே. மொத்தம் 3 பிரைஸ் தானே தம்பி? இல்லைண்ணே 5 ப்ரைஸ் இருக்குண்ணே. அப்போ அது கீழே அது கீழே அது வந்து 3,000 ரூபாயும் அதுக்கப்புறம் 2,000 ரூபாயும். அப்படியா? சரி, நமக்கு வேணா இந்த 5ஆம் பிரைஸ் 2,000 கொடுக்கும் தம்பி. 2,000 ரூபாயா? நீ என்னண்ணே 5ஆம் பிரைஸ் சொல்லுவீங்க? நீங்கள் நம்ம தெருவிளக்கு கான்ட்ராக்ட்லேயும் ஒரு 1,00,000 ரூபா அமுக்கின மாதிரி கேள்விப்பட்டோம்னே. தம்பி இப்படி ஒரு 4ஆவது பிரைஸ் ஏற்றுக்கிறோம். விடுங்க அப்படி பேச. 4ஆவது பிரைஸா? அப்புறம் நம்ம சிமெண்ட் ரோடு கான்ட்ராக்ட் எடுத்தீங்களா நம்ம ஊரில்? ஆமாம். அதில் 5,00,000 ரூபா பில்லு போட்டிருந்தாங்களா? நீங்கள் 3,00,000 தான் செலவு செஞ்சீங்கன்னு அரசல் புரசலாக கேள்விப்பட்டோம். இல்லை விட மாட்டேங்க தம்பி, ஒரு 3ஆவது பிரைஸ் ஆச்சும் போட்டுக்கோப்பா. அதுக்கு மீறி தாங்காதப்பா. 3ஆவது பிரைஸா? ஆமாம் தம்பி. இப்போ ஒரு கூட 1,000 ரூபா சேர்த்து கொடுத்துருங்க. சரி தம்பி, போட்டுக்கோ. ராமசாமி 6,000 ரூபா. ஏய் தம்பி, இவனெல்லாம் இப்படி போட்டு வாங்கினா தண்டா காசு கிடைக்கும். அப்பயே இந்த கல்யாண மண்டபத்தை பெயிண்ட் அடிக்க போகிறேன்னு சொன்னது எதுக்குன்னு நினைக்கிறேன். 10,000 ரூபா அடிச்சிடுவாண்டா அந்த பெயிண்ட் கான்ட்ராக்ட்லேயே. இவங்களுக்கு எப்படி எல்லாமே தெரியுது. நம்மளை புட்டு வச்சாங்களா? ஒரே இளைஞர்கள் நம்பவே முடிய மாட்டேங்குது.